வணக்கம், வெல்கம் டு ஹெல்தி குக். நம்ம இன்னைக்கு ரொம்பவே சுவையான மற்றும் சீக்கிரமாக செய்யக்கூடிய பச்சை பயிரை யூஸ் பண்ணி சுழியம் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு டம்ளர் பச்சை பயிரோட 2 செம்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறோம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிறணும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டிடலாம். நான் இப்போ தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று வந்தால் போதும், ரொம்ப அரைக்கக்கூடாது. இப்போ பனங்கற்கண்டை அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை பிணைஞ்சிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு மாவே ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மைதா மாவு 1 கப், கோதுமை மாவு 1 கப். தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜில் கலக்கி வச்சுக்கிறணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம இட்லி மாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கணக்கான இதில் வச்சு உருட்டி எடுத்து போடணும். இட்லி மாவு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது புளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். இப்போ கடாய் சூடான அப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டையை மாவில் முக்கி எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம இப்போ போடுறது கோதுமை மாவும் மைதா மாவும் கலந்ததில் போடுறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். அப்புறம் நம்ம இப்போ இட்லி மாவை யூஸ் பண்ணி போட போகிறோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான பச்சை பயிறு சுழியம் ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.